நான் ஏற்கனவே என் வரிவினை முடிக்கிறேன். பாருங்கள், எனக்கு பேஆர்கர் வேண்டும். எனக்கு மிகவும் பசி. சரி செண்டி, சீஸை எடுத்து அதை பலகையில் வை. இப்போது டொமேட்டோவை நறுக்குகிறோம். அது அருமை. அடுத்தது அவகாடோவை நறுக்கிறது. அது ரொம்ப மிருதுவா இருக்கணும். ஓ பாருங்கள், அது ஒரு விசிறி போல் உள்ளது. இப்போது கட்லெட். எந்த ஆல்ப சாண்ட்விச்சிலும் இது மிக முக்கியமானது. கட்லெட்டில் நிறைய சாத்தியம் இருக்கிறது. இது டோனட் மாதிரி இருக்கிறது. இரு பக்கமும் பொன்னிறமாக முளைத்து செழிக்க காய்க்கிறது. நடுவில் முட்டையை உடைக்கிறது. அப்போதே அதோடும் அந்த சீஸை பாருங்கள். நாமெல்லாம் ஊறுக வேண்டியது. சரி, என்னுடைய பர்கரை உருவாக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எல்லா பொருள்களும் உள்ள போயிருக்கின்றன. அவோகாடோக்கள் கண்டிப்பாக. எனக்கு இது பிடிக்கிறது. என் வாயில் நீர் ஊற்றி வருகிறது. ஓ, அவளை நிறுத்துங்கள். எனக்கு சாலை பிடிக்கவில்லை. நான் குளிர்சாதன பெட்டிக்கு போக வேண்டியதுதான். ஓ ஓ, இது இங்கு மிகவும் குளிராக இருக்கின்றது. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் தேவை. அருமை. நான் அன்று கேக்கலாலும் ஐஸ்கிரீமாலும் ஒரு பர்கர் செய்கிறேன். இது உலகில் மிக சூப்பர் கலவையாக இருக்கும். அதை நான் சாப்பிட்டிருப்பேன். வாவ், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது குக்கிக்கான நேரம் இது. இது கண்டிப்பாக ஒரு சமையல் சிற்பம். சில வண்ண நீரிழிவு சிறுதுளிகள் சேர்ப்போம். நான் அவற்றை இருபுறமும் வைக்கிறா. வா பாட்டி, இது எவ்வளவு குளிர்ச்சியா வந்தது பாருங்கள். ஆம் பேபி, ஆனால் என்னிடம் உண்மையான பர்கர் இருக்கிறது. ஓ, உங்களிடம் பர்கர் இல்லை. இருவரும் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சிறந்ததாக செய்வேன். நன்றாக. என் கணவேஷம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். வாவ், ஓ அருமை. எனக்கு ஒரு கிரில் தேவை. சரியான வெப்பநிலை. ஆனால் ஓ, நான் தீயிலிருந்து விட்டேன் என்று நினைத்தேன். நாங்கள் சிறந்த உணவை உருவாக்கலாம். சில சாசேஜ்கள், கட்லெட், நிறைய, மேலும் நிறைய சீஸ். ஓ, இது நன்றாக தெரிகிறது. ஆம், எனக்கு தெரியும். இது சரியாகவும் சாறுகளாகவும் உள்ளது. என் சமையல் சிறப்பு நவுன் உருவாகிவிட்டது. சமையல் ஒரு கலை. ஓஹா, நன்றாக இருக்கிறது. சரி சரி, நான் முடித்து விட்டேன். வாவ், இது அற்புதமாக தெரிகிறது. நான் சிறியதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். கலர்டு ஸ்பிரிங்களும் ஐஸ்கிரீமும் அருமை. இது மிகவும் படைப்பாற்றலானது. இன்னொரு பர்கரை முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஓ, பிரச்சனை என்ன? அம்மா நைன் அவகாடோவா? இவ்வளவு வெறுப்பூட்டும். எனக்கு அது பிடிக்கல. வாவ், எனது வாயை அதன் அளவுக்கு திறக்கவே முடியவில்லை. இது உண்மையிலேயே சூப்பர். அங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ ஆம், என்னுடைய வெற்றி மீது யாருக்கு சந்தேகம் இருந்தது? கண்டிப்பாக என்னில்லை. நான் உலகத்து சிறந்தவன். என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 assirators, pants, கேக்க வெட்டி, ரிசர்வ் தாடிய சோடுறோம். இன்னொரு போன்றாணி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம்.
வாருங்க. நல்ல வேலை பெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுகாட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் Sorry. அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. எனக்கு இந்த ஃபோர்ஸ் என்ன உங்க நோயண்டிஸ் பண்ணலாம். ஓ, நான் ஸ்பம் வேறும்பஸ் கிடைச்சிட்டுது. எனக்கு சில முட்டை குழம்பு போயிங்கள். நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன். வாவ், நான் அதை செய்ய முடியும். எங்க அம்மா எனக்கு முட்டை பொரிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம். இது ஏன் வேலை செய்யல? நான் இப்படி மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க.
மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள். சரி, கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும். ஓ, இது அருமையாக இருக்கும். ஒரு விளம்பரம் ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது. என்ன? ஆனால் அது எப்படி? முட்டை உடைந்திருக்க வேண்டும். ஓ, சமையல்காரரே, உங்கள் முட்டைகள் உடைகிறதா? ஓ, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குருசாண்ட் வேண்டும். அனைவரும் குருசாண்ட்களை விரும்புகிறார்கள். குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும். இப்போது நாம் சீஸை எடுக்கிறோம், மோல்டுடன். நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது. நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா? ஓ வாவ், என்ன ஒரு துர்நாற்றம்! இது எங்கிருந்து வந்தது? ஓ ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். பயங்கரம். சமையல்காரர், நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஓ, இது பயங்கரமாக மணக்கிறது. ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது. நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? ஓ, அது என்ன? ஓ, இல்லை. செஃப், வாங்க நிறுத்துங்கள். நீங்கள் சீஸை அகற்றலாம். அது மோசமாக மணக்கிறது. நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார். சீஸை ஒரு குருசானில் அரைக்கவும், அது போதும். முட்டையை உடைக்கிறோம். அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம். முட்டை குரோசானில். அருமை. Am wurde dauert Suzanne Fest note so made through city hosukurom. அட, இது ருசியாக இருக்கிறது. ஆனால் இந்த வழி எனக்கு எளிதாக இருக்கிறது. என் ஸ்கிராம்பிள் முட்டைகள் தயார். இப்போது பெண் அவற்றை சுவைக்க வேண்டும். அம்மா, உங்க ஸ்கிராம்பிள் முட்டை அருமை. நான் அதை சாப்பிட்டிருப்பேன். சரி, நான் இதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும். அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம். அந்த முட்டை என்ன கிண்டல் செய்கிறது. அதில் ஒரு பிளவு கூட இல்ல. நான் ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ, குழந்தை, எனக்கு தெரியவில்லை. செஃப், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த முட்டையுடன் கூடிய குருசாண்டை எடுக்கிறோம். ஓ, ருசியா இருக்கு. எல்லாம் தயார். எல்லாரும் பெண்ணுக்காக ஒரு உணவு தயாரிச்சுட்டாங்க. குளோவை தவிர. குளோ, அழாத பெண். இதையும் பாராட்டலாம். சுவைக்க போகலாம். வாங்க. ஓ, நான் ஒரு சுவையான மதிய உணவை காணிக்கிறேன். ஏன் இங்க ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது? இது விசித்திரமாக இருக்கிறது. இது சுட்ட முட்டையா? இது சமைக்காத முட்டை. குளோய், நீ என்னை ஏமாற்ற முடிவு செய்தையா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள். சரி, இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும்? குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் என் மூக்கை மூடிக்கொள்கிறேன். இது உதவலாம். அட, என்ன ஒரு அருவருப்பான விஷயம். சீஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ப்ளே. இல்லை, கடைசி குழையப்பட்ட முட்டைக்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது ருசியாக தெரிகிறது. நான் இதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ, அந்த இத முள் கத்தியும் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட கைகள் இருந்தா அவற்றை ஏன் தேவைப்பட்டது? சரி, கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்குது. எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. ஓ, நன்றி செல்லம். நான் உண்மையில் இதை மதிக்கிறேன். உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கியூவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா, எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. நானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ, இல்ல இல்ல, நான் பணியை மறந்து விட்டேன். என்னிடம் இப்போதைக்கு சரஃப லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நினைத்து துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மல்லோவுகளை கொடுக்க முடியும். ஆனால்
ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்துவிட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான் அங்க ரெசிபர் மாம்ச ட்ரோசரி பெடிஸ்ட் ist not trailer so training for goodbye yana yangam first creator phrases now it's just hargu serka neramachu Perfecto. Restoring inners and Sas Aurchanen für das Holz. Adrian ser freakers do utralam. Syrians lalke. I'm with Adil Silla Caesar Kiprin. Ama, அதை கட்டுங்க. பொன்ன பெட்டி. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லானம் முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீசாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி, உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். ஹலோ நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தருகிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன்.
சை பிரிஸ்பி இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. படிட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. இப்போது எனக்கு பாப்கார்ன் வேண்டும். நீங்கள் அதை உடனே செய்யலாம். சிறந்த உணவு. நாம் செய்முறை துவங்குவோம். இதற்கு சோளத்தை கனியிலை போட்டு அதன் பிறகு நிறைய ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ். அப்படியே. ஓ ஓ, இப்போது எல்லாவற்றையும் அணைக்கிறோம். நம்ம அவரில் வைக்கணும். கியா பிடிச்சுக்கொள்ளுங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க. நான் பிடிச்சேன். அதை அவனுக்கு அனுப்புறோம். கவனமாக இரு. நான் பிடித்தேன். வா சமையலரே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரவாயில்ல, எனக்கு பாப்கார்ன் இருக்கிறது. இப்போது நம்மளால அதை திறக்கலாம். வாவ். ஆமாம், இதுதான் நான் இழைத்தது மற்றும் இதுதான் என்னால் தேவைப்பட்டது. பேஆப்காரன் தயார். ஓ நல்லது. அருமை. ஓ சரி, என்னுடைய லின்சே என்ன விரும்புறாள் எனக்கு தெரியும். தானியங்களை வெண்ணெயோட வாணலியில போட்டுடுங்க, சர்க்கரை கொண்டு மூடி விடுங்க. இப்போ இதை எல்லாமே இப்படியே கலக்குகிறோம் மற்றும் எல்லாமே தயாராக இருக்க காத்திருக்கிறோம். சரி, என்ன வினோதமான வாசம். சரி, எந்த ஒரு பொறியும் தப்பாமல் இருக்க அதை ஒரு மூடியால் மூடிவிடு. நான் சிறந்த இனிப்பான பொறியை கண்டுபிடித்து விட்டேன். ஓ நல்லது. அற்புதம். குலோய், நீ என்ன செய்கிற? சரி, எனக்கு மற்றொரு வழி உள்ளது. நான் வஃபிள் இரட்டையில் தானியங்களை வைக்க என்றிருக்கிறேன். இப்போது அனைத்தையும் நுடலாவால் நிரப்புங்கள். பின் மியூடெக்ஸ் லாக். நான் மூடிய மூடவிருக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஆமாம், இது பாப்கார்ன் வாஃபிள் ஆகிவிட்டது. லின்சே முயற்சிக்க சொல்கிறாள். வாவ், நான் வேண்டியதுதான். ஓ, இது ஒரு வடாம் தானா? சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இப்படி இன்று வரை பாப்கார்ன் உண்டதில்லை. சுவையாக இருக்கின்றது. சரி, இப்ப என்ன முயற்சிக்கணும்? ஆமாம், இந்த சொகுசான பார்காரன் வை பார்ப்போம். ஓ, இது சுவையாக இருக்கும். அருமை. ஓ, எனக்காக எங்கண்ணும் என்ன எதையோ தயாரிக்கப்பட்டிருக்குது. ஓ, நான் அதிர்ச்சியாக கிட்டேன். பார்க்காரன் எவ்வளவு சுவையாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓ, சர்க்கரை நெய்யும் ஸ்கிட்டில்ஸும் ருசியானது. அட ஆம், சமையல்காரர் நிச்சயமாக வென்று விட்டார். அவர் மிகவும் சிறந்த பாப்கார்ன் தயாரித்துள்ளார். ஓ ஆம், வெற்றி உரிய முறையில் எனக்கு சொந்தம். நான் இந்த பணியை